अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम। अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद वलसौफ़ युअतीका रब्बुका फ़तर्दा। ஸதகல்லாஹுல் அஸீம்। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் அன்பின் தருணிகளாய், அறிவின் ஆழ்கடலாய், பண்பின் வானமாய், பரிவின் ஞானமாய் வந்துதித்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத்தோடு எனது சிறிய வாழ்த்துரையை ஆரம்பம் செய்கிறேன். இந்த சிறப்பான நிகழ்விற்கு அல்லாஹு தஆலாவினுடைய மாபெரும் கிருபையால், நாட்டத்தால், சலாமத் அறக்கட்டளையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஜெயினாபுதீன் ஹாஜியார் அவர்களுடைய அழைப்பின் பேரில் உலமாக்களுடைய நெஞ்சங்களில் நிறைந்திருக்கிற அன்பிற்கினிய மௌலானா மௌலவி அல்ஹாஜி எஸ் அஹமது பஷீர் ஷேக் ஹசரத் கிப்லா அவர்களுடைய பயண உதவியின் பேரில் இந்த நிகழ்வில் கலந்து கொள்கின்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு பள்ளிவாசல் நிகழ்ச்சி என்றாலும் கூட, மதரசா சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி என்றாலும் கூட, புதிதாக கட்டப்பட்டிருக்கிற பெண்களுக்கான பள்ளிவாசல் திறப்பு விழா என்ற அடிப்படையில் உண்டான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட, இந்த பவுண்டேஷனுடைய அடித்தளங்களாக திகழக்கூடிய அன்பிற்கினிய இந்த பெருமக்கள், மருத்துவர்கள், அறக்கட்டளையுடைய தலைவர் பேசிய அந்த பேச்சுகளை எல்லாம் பார்க்கின்ற போது இன்றைக்கு சமுதாயத்திற்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாகவும் மிகவும் எதிர்காலத்தை ஒரு இலக்காக கொண்டு பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு சந்திப்பாகவும் இது அமைந்திருக்கிறது என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. ஏனென்றால், பொதுவாக சமுதாய சேவையினுடைய உந்துதல் எங்கிருந்து ஏற்படுகிறது என்று சொன்னால், பள்ளிவாசலில் இருந்தால் ஏற்படுகிறது. ஒரு பெண்மணி பள்ளிவாசலை கூட்டி பெருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வஃபாத் ஆகிவிடுகின்றார். சஹாபாக்களால் அவர் அடக்கம் செய்யப்படுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியூருக்கு சென்றுவிட்டு திரும்பிய பொழுது கூட்டி பெருக்கக்கூடிய அந்த பெண்மணியை காணவில்லை என்று பார்க்கின்ற போது சஹாபாக்களிடத்திலே விஷயத்தை கேட்கிறார்கள். அவர் வஃபாத்தாகி அடக்கம் செய்யப்பட்டு விட்டார் என்று சொன்னபோது, இந்த செய்தியை ஏன் என்னிடத்திலே நீங்கள் தெரிவிக்கவில்லை என்று கடிந்து கொண்டதோடு, அந்த பெண்மணியினுடைய அடக்கம் செய்யப்பட்ட கபரடிக்கு சென்று தொழுகை நடத்தி, கபரடியில் தொழுகை நடத்தி துஆ செய்ததாக நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் என்ன விளக்குகிறோம் என்று சொன்னால், சமுதாய சேவை என்பது அதை கூட்டுவதாக இருந்தாலும் சரி, பெருக்குவதாக இருந்தாலும் சரி, பள்ளிவாசலில் தான் அதனுடைய அடித்தளம். இங்கிருந்துதான் சமுதாய சேவை நமக்கு உற்பத்தி ஆகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த பள்ளிவாசல் சில ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டு அது மதரசாவாக மலர்ந்து இன்றைக்கு பெண்களுக்கான தனி தொழுகையிடமாக பரிணமித்திருக்கிறது என்று பார்க்கின்ற போது நம்முடைய உள்ளம் மிகவும் மகிழ்கிறது.
இங்கே தாய்மார்கள் கூடியிருக்கிறார்கள். ஒரு மனிதன் நிக்காக முடிக்குகிறான் என்று சொன்னால், அந்த பெண்மணியை தொட வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன செய்ய வேண்டும்? மகர் கொடுத்தாக வேண்டும். மகர் கொடுத்தால்தான் அந்த பெண்ணை அவன் தொட முடியும். நாளை மறுமை நாளையில் நம்மில் ஒவ்வொருவரும் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உயர்தரமான பெண்மணிகளை, கண்மணிகளை மனைவியாக அடை இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதற்குரிய மகர் என்னவென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பள்ளிவாசலை சுத்தமாக கூட்டி பெருக்கி, சுத்தமாக ஜொலிப்பாக அலங்காரமாக இதை பாதுகாப்பதுதான் அந்த ஹூருல் ஐன் பெண்களுக்கான மகர் தொகை. இதை செய்தால்தான் அந்த ஹூருல் ஐன்களை நாம் நிக்காக முடிப்பதற்கு, தொடுவதற்கு ஹலால் என்ற ஒரு நிலை ஏற்படும். அப்படி பார்த்தால் பெரும்பாலான பள்ளிகள் மோதியார்களுடைய மகருக்கான அடித்தளமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு பின்னால் தான் நாம் ஹூருலின்களை சந்திப்பதற்கு போக முடியும் போல் தெரிகிறது. ஆகவே ஒவ்வொருவரும் நம்மளால் இயன்ற உதவி, ஒத்தாசை, ஊக்குவிப்பு, முயற்சி, உழைப்பு எல்லாமே பள்ளிவாசலில் அமைந்திருக்க வேண்டும். இந்த உலகத்தில் எல்லா விதமான கட்டடங்களுக்கும் ஒரு பொறுப்புதாரி, ஒரு உரிமைதாரி, ஒரு சொத்துதாரி, ஒரு வாரிசுதாரி உண்டு. ஆனால் பள்ளிவாசலுக்கு எந்த ஒரு சொத்துதாரியும் வாரிசுதாரியும் கிடையவே கிடையாது. இதை விற்கவும் முடியாது, விலைக்கரவும் பண்ணவும் முடியாது. கியாமத்தினாலே பள்ளிவாசல் தான். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இடங்கள், நமது சொத்துக்கள் கைமாறும், இடம் மாறும், விலை போகும். ஆனால் பள்ளிவாசல் ஒன்று என்பது விலை போகாது. கியாமத்து நாள் வரை அந்த கட்டிடமும் அந்த பள்ளிவாசலுடைய அடித்தளமும் அது அப்படியேதான் அல்லாஹ்வுடைய வக்ஃபில் இருந்து கொண்டே இருக்கும். காரணம் என்னவென்று சொன்னால், பள்ளிவாசல் என்பது சுவர்க்கத்தினுடைய பூங்காக்களில் ஒரு பூங்கா. இது பள்ளிவாசல் கட்டிடம் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த பள்ளிவாசல் மறுமையில் நமது சொர்க்கத்தில் பூங்காக்களில் ஒரு பூங்காவாக அமைந்திருக்கும். இது கியாமத்து நாள் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான சேவையை, சமுதாய சேவையை இந்த அறக்கட்டளை நிர்வாகத்தர்கள் செய்திருப்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் இது போன்ற சமுதாய சேவையை தொடர்ந்து செய்வதற்கு மனமான துஆ செய்வோம். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.